ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம புதிய லாஃப்டில் இருந்து வேடையெல்லாம் திறந்து விட்டு சாப்பாடு போட்டுருக்கோம். நைட்டு தான் திறந்து சாப்பாடு போட்டிருக்கோம். இனிமேல் ஃபுல்லாக நைட்டு தான் சாப்பாடு போடுற மாதிரி இருக்கும். எல்லா பேடுக்குமே சிறகையெல்லாம் கட் பண்ணி தான் இங்கே கொண்டு போட்டிருக்கோம். வேறு 3 பட்டாவுக்கு மட்டும் சிறகு கட் பண்ணாமல் இங்கே வச்சு பறத்தலான்னு சொல்லி அப்படி போட்டிருக்கோம். இடம் புதுசாக இருக்கிறதுனால எல்லாமே பார்த்துட்ருக்கு. ஆனால் கூட்டு முன்னாடி வெளிச்சம் இருக்குது, இந்த சைடில் வெளிச்சம் இல்லை. இன்னும் 2 லைட் இதில் செட் பண்ணணும், அப்போ இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஒரு பேர்டு பட்டா தான் பறந்து இறங்குது. இன்னும் ஃபுல்லாக நைட்டு சாப்பாடு போட்டு அடைச்சது மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த லாஃப்ட்டு மேலே வச்சு தான் ட்ரைன் பண்ணி பறத்துற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ட்ரெயின் பண்ணப்பட்டா 1 மணிக்கு 2 மணிக்கு பறந்ததையும் சிறகெல்லாம் கட் பண்ணி இந்த லாட்டில் போட்டு இன்னும் சிறக்க கொடுத்தான் பறத்தணும். அது இல்லாமல் வெளிச்சம் இந்த பக்கம் கம்மியாக இருக்குது. இது நம்ம பார்க்க வேண்டிய 3 பட்டா இருக்குது. அந்த 3 பட்டாவையும் நம்ம இந்த கூட்டு மேலே வச்சு தான் காய்ச்சல் போட்டு பறத்த போகிறோம். ஏன்னா காய்ச்சல் கூட மேலே வச்சுருக்கோம். ராத்திரி ஆனால் தெரியலை. பகலில் இன்னும் நம்ம அதை வெயில் கூட்டில் போட்டு 1 நாள் 2 நாள் காய்ச்சல் கூட்டில் போட்டு பறக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த சரௌண்டிங் இடம் ஃபுல்லாக அதுக்கு தெரியும். அடுத்த வருஷம் பந்தயம் விடுற மாதிரி தான் ஐடியா. ஆனால் நமக்கு இதுவரையும் பேர்டு தான் பறந்து ரெடியாக்க முடியலை. ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எப்படியும் கண்டிப்பாக பறத்து ரெடி பண்ணிடுவோம் எப்படியும். நிறைய பேர் லாஃப்ட்டு எவ்வளோ ஆச்சு, என்ன ரேட் ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. எப்படியும் ஒரு 20 ரூபா மேலே தான் ஆயிருக்கு. நிறைய நம்ம சொந்தமாக பண்ணது நிறைய இருக்குது. சாப்பாடு சாப்பிட்டு அதாவே கூட்டுக்குள்ளே போயிடுச்சு. நம்ம டெய்லி இப்படி தான் சாப்பாடு கொடுத்து ட்ரைன் பண்ணி வளர்த்துற ஐடியாவில் இருக்கும்.
நெக்ஸ்ட் வீடியோ நாளை பார்க்கலாம். நாளை ஈவினிங். அடுத்து நாளை காலையில் நம்ம 3 பட்டாவையும் வெயில் காய்ச்சலில் போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.